என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 + x² ஈக்குவல் டு 2 tan inverse xன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் சம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ ப்ரூவ் தட் சம்னாவே நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு ஒரு சைடை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து LHS எடுத்துக்கலாம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து என்ன ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ LHS ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 + x². புரியுதுங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஹிண்ட்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். என்னன்னு பாருங்கள், x ஈக்குவல் டு டேன் தீட்டா இதை மட்டும் எழுதுனா போதும். x இருக்கிற இடத்துல நம்ம டேன் தீட்டா கொடுத்தா போதும். இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். x ஈக்குவல் டு டேன் தீட்டா. இப்போ இந்த x ஈக்குவல் டு டேன் தீட்டாங்கிறத எக்ஸுக்கு பதிலாக டேன் தீட்டா வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே நம்ம வந்து டேன் தீட்டா கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2, இங்கே x இருக்குங்களா, எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், டேன் தீட்டா டிவைடட் பை 1 + இங்கே x² இருக்குங்களா, எக்ஸ்னா டேன் தீட்டா, x² டேன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? அவ்வளோதான் சாமி. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே சைன் இன்வர்ஸ்னு வந்ததுன்னா இங்கே கண்டிப்பாக சைன் தான் வரும். காஸ் இன்வர்ஸ் வந்தால் இங்கே காசுன்னு வரும். இங்கே வந்து டேன் இன்வர்ஸ் வந்தால் இங்கே டேன் வரும். புரியுதுங்களா? இங்கே சைன் இன்வர்ஸ் வந்ததுக்கு இங்கே சைன் எழுதிட்டேன். ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நம்பரு 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அங்கே 2ன்னு கொடுத்தா அங்கே 2 தீட்டான்னு எழுதிடுங்க. புரியுதுங்களா? எதுக்கு சார் இப்படி எழுதுறீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு சின்ஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சைன் 2 தீட்டா, சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு இங்கே மேலே பாருங்கள் 2 tan தீட்டா டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. கரெக்டுங்களா? இது வந்து சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா வந்து 2 tan தீட்டா டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. அதனால தான் இதை வந்து சைன் 2 தீட்டான்னு எழுதுகிறோம். புரியுதுங்களா? சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா வந்து 2 tan தீட்டா டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. அதனால தான் எழுதுகிறோம். ஃபார்முலா தெரியலனா நான் சொன்ன ஹிண்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் வந்தால் சைன் எழுதுருங்க. முன்னாடி 2 இருந்தால் 2 தீட்டான்னு கொடுங்க. இங்கே 3 இருந்தால் 3 தீட்டான்னு கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் ஹிண்ட்டு. இப்போ சைன் இன்வர்ஸும் சைன் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 2 தீட்டான்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா 2 tan inverse xன்னு ப்ரூவ் பண்ணணும். 2 வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து tan inverse x இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா தீட்டான்னு எடுத்துக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல எழுதிக்கலாங்களா, x ஈக்குவல் டு டேன் தீட்டா, தீட்டா ஈக்குவல் டு tan inverse x. x வந்து tan தீட்டானா தீட்டா வந்து என்னென்னு சொல்லுவாங்களா, tan inverse x. எப்படி சார் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ x ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு எடுத்துங்களா, நம்மளுக்கு தீட்டா வேணுங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டேன் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன வரணும், tan inverse xன்னு மாறிடும். சரிங்களா? தெரியலனா ஆன்சர்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை ரவுண்ட் பண்ணி தீட்டான்னு எழுதிக்கிங்க. இப்போ ஈக்குவல் டு 2, இந்த தீட்டாக்கு போல் என்ன கொடுக்கலாம், tan inverse xன்னு கொடுக்கலாம். இப்போ ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். LHS எடுத்தோம், நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், RHS வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ் எழுதிக்கலாம். இதுதான் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. இங்கே என்ன அப்ளை பண்ணுமோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது ப்ரூவ் தட் சம்மு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x² டிவைட் பை 1 + x² ஈக்குவல் டு 2 tan inverse x. இதுக்கும் 2 tan inverse x தான் ஆன்சர். இதுக்கும் பாருங்கள் 2 tan inverse x தான் இதனுடைய ஆன்சர். புரியுதுங்களா? ஃபஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x² டிவைட் பை 1 + x² கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன எடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக டேன் தீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக டேன் தீட்டா எங்கே கொடுக்க போகிறோம், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், டேன் தீட்டான்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x² இருக்குங்களா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ்னா டேன் தீட்டா, x² டேன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து இங்கே வரும் 1 +, அந்த 1 + அப்படி எழுதிக்கலாம். x² என்ன அர்த்தம், டேன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? அப்போ 1 - tan ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இங்கே காஸ் இன்வர்ஸ்னு வந்திருக்கு. காஸ் இன்வர்ஸ் வந்து இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், காஸ் தான் வரும். சைன் இன்வர்ஸ்னால் சைன் வரும், காஸ் இன்வர்ஸ்னால் கண்டிப்பாக காசு தான் வரும். மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஆன்சரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 2 தீட்டான்னு எழுதிக்கணும். இப்போ காஸ் இன்வர்ஸும் காசு கேன்சல் ஆகிடும். நமக்கு இங்கே என்ன வரும்னு பாருங்கள், 2 தீட்டான்னு வரும். இங்கே எப்படி சார் வந்து காஸ் 2 தீட்டான்னு எழுதினீங்கன்னா இது வந்து காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா. அப்படியே பார்த்து எழுதுங்க பார்க்கலாம். சின்ஸ் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு மேலே என்ன இருக்குது பாருங்கள், 1 - tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை, இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? காஸ் 2 தீட்டாவுடைய ஃபார்முலா தான் 1 - tan ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. சில பேர் தெரியாமல் இருப்பீங்கிறதுக்காக தான் முன்னாடி இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பர் தூக்கி எழுத சொன்னேன். புரியுதுங்களாம்மா? காஸ் இன்வர்ஸ் காசு கேன்சல் ஆகிடுச்சு, 2 தீட்டா. இப்போ தீட்டாக்கு பதில் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். தீட்டாக்கு பதிலாக இங்கே பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, tan inverse x. இதை தான் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா?
அப்போ x ஈக்குவல் டு டேன் தீட்டானா தீட்டா ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுக்கலாம் டேன் இன்வர்ஸ் எக்ஸ்னு எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை தீட்டா தான் வேணும். அப்போ என்ன இந்த டேன் வந்து இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன மாறிவிடும் டேன் இன்வர்ஸ்னால் மாறிடும். அப்போது தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ்னு வரும். தெரியலையா கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய டேன் இன்வர்ஸ் எக்ஸை தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவல் டு 2 தீட்டாக்கு பதில் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள் டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம எதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதுங்களாமா? ஒரே ஒரு ஹிண்ட்டு தெரிஞ்சால் போதும் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டாங்கிற அந்த ஹிண்ட்டு தெரிஞ்சால் போதும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக வரும்போது பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு பதில் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.